வெல்கம் டு கோட் வித் கீது. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு சூப்பரான லாகின் பேஜ் கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இதே வீடியோவில் நம்ம கண்டினியூட்டியாக நெக்ஸ்ட் டேயோட ரிஜிஸ்டர் பேஜும் கிரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அண்ட் தென் மாடல்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு பட்டன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாகின் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம லைவ் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதும் இதான் நம்மளோட அவுட்புட். நம்ம லாகின் பேஜ் வந்து ரொம்ப சிம்பிளான லாகின் பேஜ் தான். பட் வந்து இதில் நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்காம நம்மளால் லாகின் பண்ணவே விடாது. இதை நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் வந்து டிஃபால்ட்டாக இங்கே ரெக்வயர்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ வந்து நம்மளால் இதை டைப் பண்ணாமே உள்ளே போக முடியாது. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அலாட் பாக்ஸ் வந்து நமக்கு அழகாக ஷோன் ஆகும். அதை பார்க்கலாம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. இப்போ யூசர் நேம் வந்து கீர்த்தின்னு கொடுக்குறேன். லாகின் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. போத் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ட்ரிகர் ஆகுது. நான் இப்போ ரெக்வயர்டு கொடுத்துருந்தேன்னா அது ஸ்டாண்டர்டாக HTML தான், நமக்கு வந்து லாகின் பண்ணவே விடாது பட்டனை. ஸோ இப்போ நான் அதை எடுத்துட்டனால ஜாவா ஸ்கிரிப்ட் ட்ரிகர் ஆகுது. ஓகே, நம்ம கொடுத்துட்டு மேபி நம்ம யூசர் நேம் கொடுக்காம இங்கே மட்டும் பாஸ்வேர்டாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போயே நமக்கு சேம் ட்ரிகர் ஆகும். இப்போ நம்ம போத் ரெண்டையுமே கொடுத்த பின்ன தான் வந்து லாகின் ஆகும். லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி. இதுவும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க இந்த சூப்பரான லாகின் பேஜ் எப்படி டெய்ல்வின் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதான் நம்மளோட கோடு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டைப் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம என்ன வெர்ஷன் ஆஃப் HTML யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ப்ரௌசருக்கு சொல்கிறது தான் நம்ம வந்து டாக் டைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், HTML5. ஸோ HTML5 தான் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரௌசர்கிட்ட சொல்லும் நம்ம HTML5ல கோட் பண்ணிட்டுருக்கோன்னு. தென் இங்கே உங்களுக்கு HTML டேக் தெரியும். இந்த டேக்குள்ளே தான் வாட் எவர் கோட் மேபி நம்ம வந்து இதுக்குள்ளே தான் வந்து கோட் பண்ணுவோம். அண்ட் தென் ஹெட் வந்து மெட்டா டேட்டா கண்டெயின் பண்ணுறதுக்காக. தென் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கிற என்ன ஃபைலனாலும் நம்ம இங்கே தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் CSS வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான லிங்க் டேக் போட்டு பண்ணுவோம், இல்லை ஸ்டைல் டேக்கில் உள்ளே எழுதியிருப்போம். இங்கே வந்து நம்ம டெய்ல்வின் CSS யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான CDN லிங்க்கை மட்டும் நம்ம எடுத்து இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் போட்டுருணும். ஸோ இப்படி போட்டுற மாதிரி தான் பூட் ஸ்டாப் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகேவா? நீங்கள் பூட் ஸ்டாப்பில் எப்படி CDN லிங்க் எடுத்து போடுவீங்க, அந்த மாதிரி இங்கே நம்ம போட்டாச்சு. தென் நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுறது தான் வந்து உங்களுக்கு நம்ம வந்து அந்த பேஜ் பார்க்குறோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலுமே வந்து போத் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு அப்படின்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துச்சு இல்லையா, அந்த ட்ரிகர் பண்ணுறது வந்து இதுதான். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்த யூசர் நேமை வந்து எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடி யூஸ் பண்ணி யூசர் நேம்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இதில் இருக்க வேல்யூவை கெட் பண்ணி இந்த யூசர் நேமில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பாஸ்வேர்டு, இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஐடி இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். இந்த இன்புட்டில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை கெட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். ரெண்டையும் செக் பண்ணுறோம். ரெண்டுலேயும் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாகின் சக்ஸஸ் ஆக்கிடுறோம். இல்லைன்னா வந்து போத் ஃபீல்ட் ரெக்வயர்டுன்னு கொடுக்குறோம். தென் இதுதான் வந்து நம்ம டெய்ல்வின் யூஸ் பண்ணுற முக்கியமான பார்ட். எல்லாமே வந்து நம்ம பாடி டேக்கில் தான் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, BG Gray 100 அப்படின்ற டெய்ல்வின் CSS ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணிக்கோ. இது என்னென்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு கிரேவாக இருக்கணும். 100 அப்படின்றது உங்களோட ஒப்பாசிட்டி மாதிரி. எனக்கு எந்த அளவு அந்த ஷேடு வந்து வேணும், க்ரே ஷேடு வந்து ரொம்ப டார்க்காக வேணும்னா 100. ஸோ எனக்கு லெஸ் தெனாக வேணும்னா 70, 50 அந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். தென் ஃப்ளெக்ஸு, நம்ம வந்து CSS, பூட் ஸ்ட்ராப் எல்லாத்துலேயுமே ஃப்ளெக்ஸாக பார்க்குறோம். ஃப்ளெக்ஸில் வந்து நம்மளோட ஐட்டம், நம்ம ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கோம், அதை எங்கே நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ளெக்ஸு. ஸோ இந்த ஹோல் கண்டெய்னருக்கும் நான் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து எனக்கு சென்டரில் வரணும். ஸோ ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர் போடுறதுனால தான் வந்து நமக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக நடுவில் சென்டரில் வந்து நம்ம அவுட்புட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஹரிசாண்டலி அண்ட் தென் வெர்டிக்கலி உங்களுக்கு சென்டரில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஜஸ்டிஃபை சென்டரை எடுத்து பார்ப்போம். அப்போ நான் சொல்கிறது புரியும். இப்போ வந்து நமக்கு ஹரிசாண்டலாக வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது, வெர்டிக்கலாக மட்டும்தான் உங்களுக்கு சென்டரில் இருக்குது. ஸோ தான் வந்து நம்ம இது ரெண்டையுமே யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஹரிசாண்டலாகவும் எக்ஸ் ஆக்சஸ் பொறுத்து ஒய் ஆக்சஸ் பொறுத்து சென்டரில் வரணும்னா நீங்கள் வந்து ஐட்டம் சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை சென்டர் கொடுக்கணும். அதுக்கடுத்து மினிமம் ஹைட் ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்கணும். அதாவது வியூ பாயிண்ட்னு சொல்கிறோம்ல, இது எல்லாத்தையும் தான் நம்ம வியூ பாயிண்ட்னு சொல்லுவோம். நம்ம பார்க்குற எல்லாமே வந்து கவர் ஆகணும்.
ஓகேவா? தென் இங்கே நெக்ஸ்ட் டிவ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த டிவ் தான் வந்து உங்களுக்கு இங்கே ஷோன் ஆயிட்டு இருக்குல்ல, இந்த டிவ். இந்த டிவ்ல வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டா இருக்கணும். அண்ட் தென் P8 அப்படின்றது பேடிங். எனக்கு பேடிங் வந்து 8. இது வந்து 2 ரெம்னு சொல்லுவாங்க. இந்த 8ன்றது 2 ரெம் அளவுக்கு வரும். நீங்க இங்க சைஸ குறைச்சு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு சில டிஃபரன்ஸ் இருக்கு. பேடிங் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4. இப்போ வந்து ரொம்ப எனக்கு பேடிங் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப 8 வைக்கிறப்ப பேடிங் வந்து கூடியிருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரவுண்டட் எல்ஜி அப்படின்றது இந்த இருக்கு இல்லையா? இந்த ஒரு ரவுண்ட் கார்னர் வந்து உங்களுக்கு இந்த லாகின் கார்டுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு தான் வந்து நம்ம ரவுண்டட் எல்ஜி சொல்றோம். அண்ட் தென் எனக்கு ஷேடோ வேணும். இது பின்னாடி நீங்க ஒரு ஷேடோ பார்க்குறீங்க. இந்த ஷேடோக்காக தான் வந்து நம்ம வந்து ஷேடோ எல்ஜி குடுக்குறோம். அண்ட் தென் வித் வந்து எனக்கு ஃபுல் வித் வரணும். அண்ட் தென் மேக்ஸ் வித் வந்து எனக்கு வந்து எஸ்எம் வரை இருக்கணும். ஃபுல் வித் எல்லாமே வந்து எனக்கு மேக்ஸிமம் வித் வரை இருக்கணுன்றதுக்காக நான் இத குடுத்துருக்கேன். அதனால H2ல வந்து எனக்கு டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து 2XLஆ இருக்கணும். இப்போ வந்து வெறும் எக்ஸ்எல் அப்படின்னு நம்ம குடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சைஸ் வந்து நமக்கு சின்னதாயிடும். இந்த இடத்துல தெரியுதா? லாகினோடது. ஸோ இது வந்து நீங்க ட்ரெஸ் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்எல், எல், எம் அந்த மாரி இருக்கு இல்லையா? ஸோ நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு சைஸ் வந்து 2XLஆ இருக்கணும். அண்ட் தென் நான் வந்து போல்டு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். எனக்கு டெக்ஸ்ட் சென்டர்ல வரணும். டெக்ஸ்ட் கிரேயோட ஷேடு வந்து எனக்கு 70 இருந்தா போதும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மார்ஜின் பாட்டம் வந்து எனக்கு 6 வேணும் அப்படின்னு சொல்லி இந்த லாகினை வந்து நான் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் தான் வந்து நமக்கு டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃபார்ம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஃபார்ம் டேக்ல. ஸோ இங்கே நம்ம சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப என்ன நமக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னு பார்த்தா வேலிடேட் ஃபார்ம். இந்த ஃபார்ம் தான் வந்து கால் ஆகும். கால் ஆகி தான் நமக்கு ஒர்க் பண்ணுது. ஓகேவா? தென் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிவ்ல வந்து நம்ம லேபிளையும் அண்ட் தென் இன்புட்டையும் வந்து நம்ம இங்கே தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு மார்ஜின் பாட்டம் வந்து எனக்கு 4 வேணும். ஸோ எனக்கு கீழே வந்து ஒரு 4 கேப் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டிசைனிங் பொறுத்து பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இவ்வளோ கேப் வேணாம், எனக்கு 2 போதும் அப்படின்னு நினச்சேன்னா நான் இங்கே இப்படி கொடுத்ததும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். எனக்கு டக்குன்னு டிஃப்ரெண்ட் தெரியல. 7 கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப கேப் வந்து உங்களுக்கு இந்த டிவ்வுக்கும் இந்த பாஸ்வேர்டுன்ற டிவ்வுக்கும் யூசர் நேம்ன்ற டிவ்வுக்கும் நடுவில் வருது. ஸோ இந்த கேப்பெல்லாம் நீங்கள் டிசைனிங் பொறுத்து உங்களுக்கு வந்து எந்த அளவு வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இங்கே வந்து நம்ம லேபிள் டேக் யூஸ் பண்ணுறோம். லேபிள் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம இந்த மாதிரி யூசர் நேம் அப்படின்னு நம்ம இன்புட் எதுக்காக வாங்குறோமோ அதுக்கு ஒரு லேபிள் அதை நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேபிள் டேக்குக்கும் நமக்கு இந்த இன்புட்டுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார் அண்ட் தென் ஐடியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த லேபிள் டேக் வந்து இதுக்காக தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுக்குமே ஒரே நேம் வந்து கொடுங்க. அண்ட் தென் இங்கே வந்து நம்ம ஸ்டைல் பண்ணியிருக்கோம். பிளாக்ல வரணும். இது வந்து எனக்கு டெக்ஸ்ட் வந்து கிரேல இருக்கணும். அதோட ஒப்பாசிட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா அதோட ஷேடுன்னு சொல்லலாம். அது வந்து எனக்கு 600 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இங்கேயும் நம்ம ஃபுல்லாக டிசைன் தான் பண்ணியிருக்கோம். வித் வந்து எனக்கு ஃபுல்லாக வரணும். PXPY அப்படின்றது பேடிங் வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து பண்ணுறது வந்து PX. PYன்றது பேடிங் வந்து ஒய் ஆக்சிஸை பொறுத்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து PY. ஸோ எனக்கு அந்த மாதிரி எவ்வளோ ஸ்பேஸ் வேணுன்றத எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பொறுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பார்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்டரோட கலர் வந்து எனக்கு கிரே 300 ஷேடில் வேணும். தென் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல ரவுண்டட் எல்ஜி அப்படின்றது எனக்கு ரவுண்ட் என்னோட அவுட்புட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலையும் நமக்கு கார்னர்ஸ் எல்லாமே ரவுண்டட் ஆகிடுக்கு. எல்ஜின்றப்ப உங்களுக்கு லார்ஜராக ரவுண்ட் ஆகும். இப்போ நீங்கள் எஸ்எம் போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கும். அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து அவுட்லைன் நன்னாயிட்டு எனக்கு என்ன மாதிரி அவுட்லைன் வேணும்னா ரிங் 2 அண்ட் தென் அந்த ரிங் என்ன கலரில் இருக்கணும்னா எனக்கு வந்து இண்டிகோ கலரில் இருக்கணும். இதெல்லாம் அந்த ப்ளூ கலரில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப ஒரு ப்ளூ கலர் உங்களுக்கு வருதா? தென் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப சேம் ப்ளூ கலர். இதுதான் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. தென் பிளேஸ் ஹோல்டர் உங்களுக்கு தெரியும். என்டர் யுவர் யூசர் நேம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ் யூசருக்கு என்ன நீங்கள் இங்கே டைப் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுக்குறதுக்கு தான் இது. ஓகே, இதுதான் இந்த டிவ். தென் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் எல்லாமே சேம் தான் வந்து நீங்கள் இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறதுனால இங்கே டெக்ஸ்ட் வந்து டைப் வந்து டெக்ஸ்ட்டாக கொடுத்துருப்பீங்க. இங்கே டைப் வந்து பாஸ்வேர்டாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் இருக்குது. தென் சேம் கலர் நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாகவே வந்து இண்டிகோவாக மாற்ற போகிறோம். ஸோ அந்த கலர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எவ்ரி திங் இஸ் சேம். இங்கே நீங்கள் வந்து பட்டன்
டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட் கொடுக்குறீங்க, சப்மிட் பட்டன் யூஸ் பண்ண போகிறனால. தென் லாகின் அப்படின்றது என்னோட பட்டனோட நேம், நான் அதை கொடுத்துருக்கேன். தென் லாஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் நம்ம வந்து வச்சுருப்போம்ல நம்ம வெப்சைட்டில், ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட்டோட கலர் வந்து இண்டிகோ 600 ஷேடில் வரணும். அண்ட் தென் ஹோவர் ஆகும்போது அண்டர்லைன் வந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அண்டர்லைன் வருதா. ஸோ இதுக்காக தான் வந்து டெய்ல்வின் சிஎஸ்எஸில் ஹோவர் அண்டர்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாலே போதும். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல கைஸ். நம்ம இதே இது சிஎஸ்எஸில் எழுதணும்னா வேறு ஃபைல் க்ரியேட் பண்ணி நிறையா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து நம்ம சிம்பிளாக பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிவ் டேக் எதுக்குன்னா, நம்மகிட்ட அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்றப்ப நமக்கு வந்து சைன் அப் பேஜுக்கு நம்மளை நேவிகேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த டிவ் டேக் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் அப்படி தான், ஹோவர் ஆகும்போது எனக்கு அண்டர்லைன் வேணும் அப்படின்றனால நான் ஹோவர் அண்டர்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட லாகின் பேஜ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஓகே, நம்ம இதோட அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஆல்ரெடி சர்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் க்ரியேட் பண்ணோம்னா சேம் டிசைன் தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். தென் யூசர் வந்து அவங்க யூசர் நேம், இமெயில் அண்ட் தென் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். இதுவும் நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கண்டினியூ. நம்ம லாகின் பேஜில் சொன்ன மாதிரி தான் டாக் டைப் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட என்ன HTML யூஸ் பண்ணுறோம், என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோன்றதுக்காக. தென் ஹெட்டில் வந்து மெட்டா டேப் கொடுத்துருக்கோம். தென் நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறதுனால இங்கே அதோட சிடிஎன் லிங்க்கை வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பாடி டேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம அங்கே யூஸ் பண்ணோம்ல சேம் டிசைன்ஸ் தான் வந்து நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஹைட் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு வியூ ஹைட் வரணும், வியூ பாயிண்ட் வந்து ஃபுல்லாக வரணுன்றதுக்காக ஹச் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸு என்னோடய கண்டெய்னர் வந்து சென்டரில் வரணும் அப்படின்றதுக்காக ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இங்கே வந்து எனக்கு அந்த கார்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கணும். அண்ட் தென் ரவுண்டட் பார்டர்ஸ் இருக்கணும். நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த சேம் திங்ஸ் தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபார்முக்கு போகலாம். இப்போ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எத்தனை இன்புட் வாங்குகிறோமோ அத்தனை டிவ் டேக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம் கொடுத்து ஐடி வந்து எல்லா இன்புட்டுக்குமே வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு கெட் பண்ணுறது தான். நம்ம வந்து யூசர் நேம் கெட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு தான் நம்ம இங்கே கெட் பண்ணுறோம். அண்ட் தென் இங்கே வந்து இமெயில் கெட் பண்ணுறோம். ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு இமெயில்னு கொடுத்துருக்கேன். தென் இங்கே பாஸ்வேர்ட், ஸோ அதுவும் டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். இங்கேயும் நம்ம கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்காக டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிடன் சொல்லிட்டு இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த யூசர் நேம் இந்த ஃபீல்டு வந்து இந்த பேராகிராஃப் உங்களுக்கு தெரியாது. யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேஜ் லோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுதா யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு. பட் நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது இப்போ நான் வந்து இந்த இடத்துலையும் ரெக்வயர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இது தெரியாத நம்ம இங்கே எடுத்துடலாம் ரெக்வயர்டை. ஓகேவா, ரெக்வயர்ட்ஸை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரெக்வயர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரிஜிஸ்டர் கொடுக்குறப்ப வந்து இப்போ வருது பார்த்தீங்களா பேராகிராஃபில் யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டு, ப்ளீஸ் என்டர் அ வேலிட் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா மெசேஜுமே உங்களுக்கு ஷோன் ஆகுது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் வந்து நம்ம அங்கே பார்த்த சேம் தான் டெக்ஸ்ட் வந்து இங்கே நமக்கு ஸ்மாலாக இருந்தால் போதும். அங்கே வந்து நம்ம 2XL கொடுத்துருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. நம்ம 2XL இந்த கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. நமக்கு வந்து ரொம்ப பெருசாக வரணும் அப்படின்றப்ப 2XL கொடுக்குறோம். இல்லை நமக்கு சின்னதாக வந்தாலே போதும் அப்படின்றப்ப XS கொடுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால். உங்களோட ட்ரெஸ்லாம் வந்து நம்ம எடுப்போம்ல அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஸ்மாலா, எஸ்ஸா, எம்மா, எல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சு ரியல் டைமோட நம்ம எப்பயுமே ஒன்று படிக்கும்போது ரியல் டைமோட ஞாபகம் வச்சு படிங்க. அப்படின்னா தான் வந்து மறக்கவே மறக்காது லாங் டைமுக்கு. ஓகேவா, நான் ஃபாலோ பண்ணுற ட்ரிக் அதான், நீங்களும் பண்ணுங்கள். தென் நம்ம சேம் அங்கே பார்த்த எல்லாமே தான் நமக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து நமக்கு ப்ளூவில் வரணும். நம்ம வந்து அங்கே என்ன கொடுத்துருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இண்டிகோ கொடுத்துருந்தோம், இண்டிகோ கலர் கொடுத்துருந்தோம்.
ஸோ இங்கே வந்து நம்ம ப்ளூன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் இந்த 4 டேக்கையும் டிசைன் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக பட்டனுக்கான டிசைன்ஸும் இங்கே நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு ஃபோக்கஸ் கொடுத்தாச்சு. நமக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, ரிஜிஸ்டர்ன்ற பட்டன் வந்து இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே ஒரு பேராகிராஃபில் ஆல்ரெடி நம்மகிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லாகின்கான ஹோவரையும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டுக்கு வந்தோன்னா ஸ்கிரிப்டில் வந்து ரிஜிஸ்டர் ஃபார்மை வந்து கெட் பண்ணியிருக்கோம். கெட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அவங்க வந்து சப்மிட் பண்ணுறப்ப சப்மிட்டுன்றதை அவங்க கிளிக் பண்ணுறப்ப இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். சப்மிட்டுக்கு எப்போயுமே ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக தான் வந்து ப்ரிவென்ட் டிஃபால்ட் போடுறோம். தென் நம்ம ஆல்ரெடி கெட் பண்ணியிருந்தோம்ல, நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்த இந்த யூசர் நேம் எரர், இமெயில் எரர் இது எல்லாத்துக்குமே வந்து ஆட் ஹிடன்ன்ற கிளாஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு நெக்ஸ்ட்டு ரீலோட் பண்ணுறப்பையும் வந்து எல்லாமே ஹிடன் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். இஸ் வேலிட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு அந்த இதை க்ரியேட் பண்ணிவிட்டு கான்ஸ்ட் யூசர் நேமில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் வந்து யூசர் நேம் டாட் வேல்யூ ஒன்ஸ் யூசர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுறப்ப ஒரு வேல்யூ கொடுப்பாங்கல்ல, இங்கே நான் வந்து என்டர் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறத வந்து இந்த வேரியபிளில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் யூசர் நேம்ன்ற. இது வந்து நமக்கு வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ தான் வந்து அந்த ஹிடனை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். எனக்கு வந்து அந்த ஹிடன் கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக அந்த எரர் மெசேஜ் ஷோன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இஸ் வேலிட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு மாற்றிடும். ஓகேவா? தென் அதே மாதிரி இங்கே இமெயிலுக்கும் நம்ம வந்து செக் பண்ணுறோம். இமெயில் வந்து இந்த ஃபார்மெட்டில் நமக்கு வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். தென் அது வந்து நமக்கு வந்து ஃபார்மெட்டில் இல்லை, நமக்கு வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கேயும் அந்த ஹிடனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணுறனால என்ன ஆகும்னா நமக்கு எரர் மெசேஜ் ஷோன் ஆகும். அதுக்கு தான் அது வந்து பண்ணியிருக்கோம். தென் பாஸ்வேர்டு வந்து நம்ம இங்கே கெட் பண்ணுறோம். பாஸ்வேர்டு எம்டியாக இருந்தாலும் நம்ம வந்து ஹிடனை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு எரர் மெசேஜ் ஷோன் ஆகும். இப்போ பாஸ்வேர்ட் கெட் பண்ண பின்ன பாஸ்வேர்டும் கன்ஃபர்ம்டு பாஸ்வேர்டும் வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ரெண்டும் நமக்கு ஒரே தான் இருக்கணும், அதுதான் கண்டிஷன். இப்போ அது ஒரே தான் இல்லை அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து இங்கே ஒரு எரர் மெசேஜ் ஷோன் பண்ணுறோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா இஸ் வேலிட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அலர்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை நான் கொடுத்துருக்கேன். தென் இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுப்போம், kirti@gmail.com. தென் பாஸ்வேர்டில் சும்மா ரேண்டம் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டனால ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. ஓகே, கொடுத்தாச்சு. ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? ஓகே, இதுதான் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இப்போ வந்து நம்ம லாகின் பார்த்தாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம model.htmlன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைல் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம டெய்ல்விங் யூஸ் பண்ணல, நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுற சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக 2 இதுலேயே சொல்லியிருக்கேன். அதே தான் வந்து இங்கேயும் உங்களுக்கு ஹெட்டில் வந்து மெட்டா டேட்டா வந்து இருக்கும், அண்ட் தென் டைட்டில் இருக்கும். தென் நம்ம ஸ்டைலுக்கு தேவையான டெய்ல்விங் சிஎஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் சிஎஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய சிஎஸ்எஸ் இருக்குது. மெட்டீரியலைஸ்ட் இருக்குது. அண்ட் தென் நம்ம வந்து சில நேரம் ஸ்டைல்டு காம்போனண்ட்லாம் ரியாக்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஹெட்டில் வந்து லிங்க் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஹெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். தென் பாடியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாடி டேக்குள்ளே ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி வச்சாச்சு, ஓப்பன் மாடல் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுத்தாச்சு, ஓப்பன் மாடல்னு. இதில் வந்து ஐடி div is equal to ஒரு கண்டெய்னர் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒன்ஸ் நான் இந்த ஓப்பன் மாடலை கிளிக் பண்ண பின்னா வந்து இந்த பட்டன் வந்து உங்களுக்கு ஷோன் ஆகும். ஓகேவா? அதுக்கான டிசைன் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஐடி இஸ் ஈக்குவல் டு மை மாடல் அண்ட் தென் கிளாஸில் நான் வந்து எனக்கு டிசைனிங் பர்பஸ்க்காக கிளாஸ் வந்து இங்கே எழுதியிருக்கேன். இந்த எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இதோட வித்து, ஹைட்டு, அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர், ஒப்பாசிட்டி, இசட் இன்டெக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே கொடுத்தாச்சு. தென் இங்கே இன்னொரு டேக்கில் வந்துட்டு எனக்கு அந்த மாடலோட ஹெட்டிங் வந்து ப்ரொஃபஷ்னல் மாடல் டைட்டில்னு நான் சும்மா நார்மலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட பாடியில் வந்து திஸ் மாடல் இன்க்ளூட்ஸ் அ மாடர்ன் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான டெக்ஸ்ட்டு. நமக்கு என்ன டெக்ஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணணுமோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த டிவ்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபூட்டரில் இருக்க 2 பட்டன் வேணும். ஒன்று வந்து கேன்சல் பட்டன், அனதர் ஒன் வந்து கன்ஃபார்ம் பட்டன். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு மெசேஜ் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, இதை தான் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட் இதுக்கான அவுட்புட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றது. ஓகே, இதான் நம்மளோட மாடல். இப்போ நான் இதுக்கிட்ட போனதும் கிளிக் பண்ணதும் இதான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, உங்களோட ஹெட்டிங் அண்ட் தென் அதோட பாடி கண்டென்ட் அண்ட் தென் இங்கே 2 பட்டன் இருக்குது. இப்போ நான் கேன்சல் கொடுத்தா நார்மலாக போயிடும். அண்ட் தென் இந்த எக்ஸ் மார்க் கொடுத்தாலும் எனக்கு கேன்சல் ஆகிடும். கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தேன்னா நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வருது. இந்த இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகே கொடுத்துட்டா அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த HTML பார்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுதுல்ல, ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் நம்ம இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டிவ் என்னென்னா ஒன்ஸ் நான் பட்டனை கிளிக் பண்ணதும் எனக்கு ஒரு பாக்ஸ் வந்து கார்ட் ஷோ ஆகுதுல்ல, அதுதான் வந்து இந்த டிவ். ஓகேவா, இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றது தான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு யோசிச்சாலே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை இங்கே தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பட்டன் அப்படின்றத document.getElementID யூஸ் பண்ணி கெட் பண்ணி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஓப்பன் மாடல் பட்டன், க்ளோஸு, அதுக்கப்புறம் கேன்சல், கன்ஃபார்ம் எல்லா பட்டன்ஸையும் வந்து கெட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கேன்சல், கன்ஃபார்ம் அண்ட் தென் இங்கே வந்து ஓப்பன் மாடல் பட்டன் இருக்குது. அண்ட் தென் க்ளோஸ் மாடல் பட்டன் வந்து இந்த இருக்குது. நம்ம எக்ஸ் மார்க் கொடுத்ததும் க்ளோஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு தான் நம்ம அட் டைம் அதுக்கப்புறம் கோலன் யூஸ் பண்ணலாம், செமிகோலன். இல்லைன்னா நீங்கள் இங்கே ஒரு எக்ஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு அது ஷோன் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் மாடல் டாட் பட்டன் அதை வந்து கிளிக் பண்ணுறாங்க. ஆன் கிளிக்னா ஒன்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ணுறப்ப ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அது என்னென்னா மாடர்ன் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு கிளாஸ் லிஸ்ட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே வந்து அந்த ஆக்டிவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், டிஸ்பிளே வந்து பிளாக்காக இருக்கணும் அண்ட் தென் ஒப்பாசிட்டி வந்து 1 இருக்கணும். இதுதான் வந்து அந்த ஆக்டிவை ஆட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இப்போ க்ளோஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த ஆக்டிவை ரிமூவ் பண்ணிடணும். கேன்சல் பண்ணுறப்பையும் அந்த ஆக்டிவை ரிமூவ் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து எனக்கு வரணும். ஆக்ஷன் கன்ஃபார்ம்டுன்னு நமக்கு ஒன்று வந்துச்சுல, அது வந்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவ் வந்து ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் windows.onClick is equal to function event.trigger is equal to model.trigger. இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணால் கூட எனக்கு வந்து அந்த பட்டன் வந்து போயிடணும். அதுக்காக தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். விண்டோஸில் நம்ம வேறு எங்கே கிளிக் பண்ணாலுமே வந்து எனக்கு வந்து அந்த ஆக்டிவ் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா, இங்கே நீங்கள் மாடலோட CSS பார்த்தா உங்களுக்கு புரியும். மாடலுக்கு வந்து நம்ம இங்கே ஒரு இது கொடுத்துருக்கோம், டிஸ்பிளே நன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டிஸ்பிளே நன் கொடுத்துருக்கனால டிஃபால்ட்டாக இது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் டிஸ்பிளே பிளாக் கொடுக்குறப்ப அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, தென் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அது வந்து எடுத்துக்கிடும். ஸோ இந்த டிஸ்பிளே நன்னும் இந்த டிஸ்பிளே பிளாக்கும் தான் வந்து உங்களுக்கு ஹிடன் ஆகி அண்ட் தென் ஷோ ஆகிற பர்பஸை வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான் இதுவும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜாவா ஸ்கிரிப்டை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 3 டேஸோட ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக இருந்தனால நான் ஒரே வீடியோவாக போட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.